ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம், அல்வா செய்கிறது. ஸோ அதுக்கு நம்ம பாதாம், முந்திரி ரெண்டுமே எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாதாம் முந்திரியை நல்லா பொடி பொடியாக குட்டி குட்டியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அந்த குட்டி அளவில் 2 கப்புக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ நம்ம 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு பவுலில் போட்டு அது கூட இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கெட்டியாக இல்லாமல் நல்லா லிக்விட் மாதிரி இருக்கணும். ஸோ எங்கேயுமே கட்டிடக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டிடும் இல்லையா, கட்டாமல் அது லிக்விட் பேஸ்லேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா லிக்விடாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பேனில் நம்ம வச்சுருக்க சுகர் 2 பவுல் வச்சுருக்கோம் இல்லையா, 2 பவுல் சுகரையும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை தண்ணி நல்லா இப்படி கொதித்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு அதை அதில் அப்படியே ஊற்றணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேசரி பவுடர் கலருக்காக அது நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி கெட்டியாகும். அந்த டைமில் நம்ம ஏலக்காய் பொடி இருக்கோம் இல்லையா, அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியாக இருக்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் முந்திரி அதை நல்லா அந்த பவுட்ரு அது மேலே போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம் முந்திரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய் மேலே தெரியக்கூடாது, அது தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நெய் தெரியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா தட்டு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அதை ஃபுல்லாக. அப்போ தான் நம்மளுக்கு அல்வா வந்து ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். இப்போ நம்ம அதை வந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். பார்க்கும்போதே அது அப்படியே அல்வாவோட பதம் நம்மளுக்கு தெரியும் பார்க்கும்போதே. இப்போ இந்த அல்வா கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி கூல் பண்ணணும். இப்போ அது கொஞ்சம் காற்றாறுனதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னர் நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஸ்லைஸ் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.